இந்த கதை ஒரு கொலை பற்றியது மட்டுமல்ல. கோபம், காயமடைந்த ஈகோ, அடக்கப்பட்ட பேசப்படாத மனவலி, இவை எல்லாம் சேரும்போது எவ்வளவு பெரிய பேரழிவாக மாறும் என்பதற்கான ஒரு கொடூரமான உதாரணம். வெளியில் பார்ப்பதற்கு தாரா கிராண்ட் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு சரியான குடும்ப கதையாகவே தெரிந்தது. அழகான வீடு, வசதியான வாழ்க்கை, நல்ல வேலை, தனியார் பள்ளியில் படிக்கும் குழந்தைகள். அமெரிக்காவின் டிட்ராய்ட் புறநகரில் எல்லாம் சரியாக இருப்பது போல தோன்றியது. ஆனால் அந்த அமைதியான வாழ்க்கையின் உள்ளே யாரும் கவனிக்காத ஒரு மன அழுத்தமும் கோபமும் மெதுவாக வளர்ந்து கொண்டிருந்தது. தாரா கிராண்ட் ஒரு சாதாரண பெண் அல்ல. சிறிய நகரத்தில் பிறந்தாலும் பெரிய கனவுகளுடன் வாழ்ந்தவர். கல்வியில் சிறந்து கார்ப்பரேட் உலகில் கடுமையாக உழைத்து உயர்ந்த பதவிக்கு வந்தார். வேலை என்பது தாராவுக்கு வெறும் சம்பளம் அல்ல, அது அவளுடைய அடையாளம். அவள் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட், எதையும் அரைமனதுடன் செய்யாதவர். அதற்கான பலன் அவளுக்கு கிடைத்தது: உயர்ந்த பதவி, நல்ல சம்பளம், மரியாதை. ஆனால் அந்த வெற்றிக்கு ஒரு விலை இருந்தது. தாராவின் வேலை அவளை அடிக்கடி பயணம் செய்ய வைத்தது. வாரம் முழுவதும் பியூர்ட்டோ ரிகோவில் வேலை, வார இறுதியில் மட்டும் குடும்பத்தை பார்க்க விமானத்தில் டிட்ராய்ட் திரும்புவது. இந்த வாழ்க்கை முறை வீட்டுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. தாராவின் கணவர் ஸ்டீஃபன் கிராண்ட் வெளியில் பார்ப்பதற்கு அமைதியானவர், சற்றே ஆக்வர்டானவர், பெரிய சாதனைகள் எதுவும் இல்லாதவர். ஆரம்பத்தில் தாராவின் வெற்றி அவருக்கு பெருமையாகவே இருந்தது. என் மனைவி இவ்வளவு உயர்ந்த இடத்தில் இருக்கிறாள் என்ற உணர்வு. ஆனால் காலம் செல்ல செல்ல அதே விஷயம் அவருக்குள் ஒரு தாழ்வு உணர்வாக மாறியது. தாரா வெளியே உலகத்தை வென்று கொண்டிருந்தபோது ஸ்டீஃபன் வீட்டுக்குள் இருந்தார். குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவது, வீட்டு பணிகள், சாக்கர் கோச்சாக இருப்பது எல்லாம் அவரே பார்த்து கொண்டார். வெளியில் அவர் மிஸ்டர் மாம் என்று சொல்லிக் கொண்டாலும் உள்ளுக்குள் அவர் தன்னை தோல்வியடைந்தவன் போல உணர ஆரம்பித்தார். நான் என்ன ஆகிவிட்டேன் என்ற கேள்வி அவரை தினமும் கடித்துக் கொண்டிருந்தது. இந்த மனநிலைதான் ஸ்டீஃபனின் ஈகோவை காயப்படுத்தியது. தாராதான் குடும்பத்தை நடத்துபவர் என்ற உண்மை அவருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக மாறியது. அந்த உணர்வு மெதுவாக கோபமாகவும் பின்னர் வெறுப்பாகவும் மாறியது. அவர் தாராவை நேசித்தாரா அல்லது அவளின் வெற்றியை வெறுத்தாரா? அந்த எல்லை மங்கி போயிருந்தது. இந்த நேரத்தில்தான் அவர்களின் வீட்டில் வேலை செய்த 18 வயது ஜெர்மன் நானி வெரீனா இந்த கதையில் தோன்றுகிறார். தாரா இல்லாத நாட்களில் வீட்டில் ஸ்டீஃபனுடன் அதிக நேரம் இருப்பவர் அவள்தான். ஆரம்பத்தில் சாதாரண உரையாடலாக இருந்தவை மெதுவாக உணர்ச்சி பூர்வமாக மாறின. பின்னர் அவை எல்லை தாண்டிய பேச்சுகளாக மாறின. ஆனால் இந்த வழக்கில் ஒரு விஷயம் தெளிவாக நிரூபிக்கப்பட்டது: நானிக்கு இந்த கொலை சம்பவத்தில் எந்த தொடர்பும் இல்லை. அதே சமயம் ஸ்டீஃபன் தாராவை சந்தேகிக்க ஆரம்பித்தார். அவள் வேலைக்காக பயணம் செய்கிறாளா அல்லது வேறு யாரையாவது சந்திக்கிறாளா என்ற எண்ணம் அவரது மனதில் விஷமாக பரவியது. அவளுடைய கணினியில் கண்ட சில பழைய தகவல்கள் இந்த சந்தேகத்திற்கு தீயாக வேலை செய்தன. உண்மை என்ன என்பது முக்கியமல்ல, ஸ்டீஃபன் நம்பியதுதான் அவரை கட்டுப்படுத்தியது. பிப்ரவரி மாதத்தின் ஒரு கடும் குளிர் இரவு. தாரா வீட்டுக்கு திரும்பினார். ஆனால் இந்த முறை அவர் ஒரு நாள் முன்பே மீண்டும் பியூர்ட்டோ ரிகோ செல்லப் போவதாக சொன்னார். அதுதான் பூகம்பத்தின் தொடக்கம். பழைய குற்றச்சாட்டுகள், வேலை பற்றிய சண்டை, குடும்பம் பற்றிய வாக்குவாதம் எல்லாம் ஒன்றாக வெடித்தது. அந்த சண்டை மாற்ற முடியாத ஒரு முடிவை உருவாக்கியது. அந்த இரவுக்கு பிறகு தாரா கிராண்ட் உயிருடன் இல்லை. குழந்தைகள் அருகில் தூங்கிக் கொண்டிருந்த போதே ஒரு மனைவி, ஒரு தாய் தன் சொந்த வீட்டிலேயே உயிரிழந்தார். அதற்கு பிறகு ஸ்டீஃபன் ஒரு நாடகத்தை ஆரம்பித்தார். அவள் கோபத்தில் வீட்டை விட்டு போயிட்டாள் என்று சொன்னார். வெளியில் ஒரு கவலைப்பட்ட கணவன் போல நடித்தார். ஆனால் நாட்கள் சென்றும் தாரா திரும்பவில்லை. விமான பயணம் இல்லை, கிரெடிட் கார்டு பயன்பாடு இல்லை, பாஸ்போர்ட் கூட பயன்படுத்தப்படவில்லை. 5 நாட்கள் கழித்து ஸ்டீஃபன் தாராவை காணவில்லை என்று போலீசில் புகார் கொடுத்தார். ஆனால் ஆரம்பத்திலேயே போலீசுக்கு ஏதோ சரியில்லை என்ற உணர்வு வந்தது. ஸ்டீஃபனின் நடத்தை, அவரது பதட்டம், கதையில் உள்ள இடைவெளிகள் எல்லாமே சந்தேகத்தை உருவாக்கின. விசாரணை தீவிரமானது. அப்பொழுதுதான் ஒரு பூங்காவில் கிடைத்த சில சந்தேகமான பொருட்கள் வழக்கின் திசையை மாற்றின. பின்னர் போலீசார் ஸ்டீஃபன் வீட்டில் சோதனை நடத்தினர். அப்போது கண்ட உண்மை அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. தாரா கிராண்ட் கொலை செய்யப்பட்டிருந்தார். அந்த நேரத்தில் ஸ்டீஃபன் ஓடிவிட்டார். முழு மாநிலமும் அவரை தேடியது. இறுதியில் கடும் குளிரில் உயிருக்கு போராடிய நிலையில் அவர் கண்டுபிடிக்கப்பட்டார். கைது செய்யப்பட்ட பின்
அவர் அனைத்தையும் ஒப்புக்கொண்டார். எந்த வருத்தமும் இல்லாமல் ஒரு கதையை சொல்லுவது போல. நீதிமன்றம் ஸ்டீஃபன் கிராண்ட் குற்றவாளி என்று தீர்ப்பளித்தது. 2ஆம் நிலை கொலை மற்றும் சடலத்தை சிதைத்த குற்றம். தண்டனை 50 முதல் 80 ஆண்டுகள் சிறை. ஆனால் இந்த வழக்கின் மிகப்பெரிய துயரம் நீதிமன்ற தீர்ப்பில் இல்லை. அது அந்த 2 சிறிய குழந்தைகளின் வாழ்க்கையில் உள்ளது. ஒரே நேரத்தில் அவர்கள் தாயை இழந்தார்கள். அப்பா சிறைக்கு அனுப்பப்பட்டார். ஒரு குடும்பம் முழுவதுமாக சிதைந்தது. இந்த கதை ஒரு கொலை பற்றியது மட்டுமல்ல. கோபம், காயமடைந்த ஈகோ, அடக்கப்பட்ட பேசப்படாத மனவலி, இவை எல்லாம் சேரும்போது எவ்வளவு பெரிய பேரழிவாக மாறும் என்பதற்கான ஒரு கொடூரமான உதாரணம். இந்த வீடியோ இங்க முடியுது, ஆனா அதன் விளைவுகள் தொடர்ந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான உண்மை வழக்குகளை பத்தி தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வழக்கில் சந்திப்போம்.